அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்குமான ஒரு கள்ள உறவு பட்டியலை இப்ப நான் சொல்றேன். இந்த பட்டியல இது பொய் சொல்றீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இது பதில சொல்றேன். இது சரி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. திமுக ஆட்சி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன கோரிக்கை வைத்தார் தெரியுமா? நான் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த வீடு எனக்கு ராசியான வீடு, இந்த வீட்டை நீங்க ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அது திமுகவினுடைய ஆட்சி பொறுப்புல முதலமைச்சராக வந்த உடனேயே நிறைவேற்றி கொடுக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதற்கடுத்து கட்சி பிளவை திமுக சரியா பயன்படுத்துறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து எப்படியாவது நீக்கிறணும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சபாநாயகர் அப்பாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்றாரு? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ், அவருடைய அறிவுரையும் எங்களுக்கு தேவைப்படுது. அவர் முன்வரிசையில் உட்காருவது தவறில்லை. ஒருவர் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு அந்த சீட்டு உட்காரதற்கு சௌரியமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற சீட்டு மாத்தி தரேன்னு சொன்னாரு சபாநாயகர் அப்பாவு. அதற்கு அடுத்து நடந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சபாநாயகர் அப்பாவிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. நீண்ட காலமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமா அதை உங்களிடம் சொல்லிக்கிட்டே வர்றாரு, அதை நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின். அடுத்த நாளே எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு 3வது இருக்கை கொடுத்து விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றாங்க. அந்த இடத்துல யார் நிக்கிறா? இந்த அதிமுக பிளக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக மூளையாக இருந்து செயல்பட்ட ஆர்பி உதயகுமார் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அதையடுத்து திமுகவுக்கு ஒரு புரோக்கர் மாதிரியே செயல்பட்டவர் தான் திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு நெருக்கமாக செயல்பட்டவர் தான் KP முனுசாமி. அவருக்கு என்ன தேவை என்ன தெரியுமா? திமுகவிடம் இருந்து அந்த தொழில் சம்பந்தமா இந்த கல்குவாரிகள் உரிமை, இந்த கூட்டுறவு துறையிலிருந்து அந்த பெட்ரோல் பேங்க் உரிமை, இதையெல்லாம் வாங்கி நம்ம தொழில வளர்ச்சி அடைங்கிறதுக்காக ஒரு புரோக்கர் வேலையாவே செயல்படுறாரு KP முனுசாமி. எடப்பாடி பழனிசாமியினுடைய கசானாவை நிரப்புறதுக்கு KP முனுசாமி முக்கிய பங்கு வைத்தவர். இன்று வரை KP முனுசாமிக்கு திமுக மிகப்பெரிய அளவுல உதவியை செய்யுது. எடப்பாடி பழனிசாமி எந்த கோரிக்கையை வைத்தாலும் சரிதான், அந்த கோரிக்கையை உடனே நிவர்த்தி செய்யறது திமுகவினுடைய அரசு. தனது சம்பந்தி மீதான 4800 கோடி ரூபாய் டெண்டர் முறையீடு வழக்கு, ஸ்மார்ட் சிட்டி வழக்கு, 2 லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போனது, அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, 11 மருத்துவக் கல்லூரி கட்டினதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையினால் சோதனை நடத்தப்பட்டு அது அவனுடைய வழக்கும் இருக்கு. இதையெல்லாம் நீங்க கிடப்புல போடணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்க முதல்வர் ஸ்டாலின் திமுகவினுடைய அரசு அதை இன்று வரையும் கண்டும் காணாம இருக்குது. ஆட்சிக்கு 3.5 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. கொடநாடு வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கொடநாடு வழக்கு அம்மா வாழ்ந்த இடம், அந்த இடத்துல கொலை கொள்ளை நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிச்சு 90 நாட்களுக்குள்ள நாங்க தண்டனை வழங்குவோம் சொல்லி இதுவரையிலும் நீங்க எந்த குற்றவாளியும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த வருவாய் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. தமிழகம் முழுவதும் வெற்றி அடைந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுவரை கொடநாடு சம்பந்தமாக சட்டசபையிலும் பேச கிடையாது, வெளியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இதுவரையிலும் நடத்தினது கிடையாது. இது உண்மை. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலுமே அதை அப்படியே செய்து கொடுக்கிற ஒரு அரசு தான் திமுகவினுடைய அரசா இருக்குது. இன்று வரை 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை கொடுத்து தேர்தல் ஆணையத்தையே ஏமாத்திருக்கிறார். அது ஒரு வழக்கும் இருக்கு. அரசு தரப்புல வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? இது ஒன்றும் மிகப்பெரிய அளவுல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா சொல்றாங்க.
இதையெல்லாம் விடுங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இறப்பின் போது மெரினா கடற்கரையில அடக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நாடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க வந்து நீதிமன்றம் போங்க அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்றத்துல உங்களுக்கு சாதகமாக நான் பண்ணித்தர்றேன் அப்படிங்கார். நாங்க வந்து அதுல என்னென்ன இடர்பாடுகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி சாதகமா பண்ணி கொடுக்காரு. கலைஞருடைய உடல் அடக்கம் செய்யப்படுது. இப்படி சாதகமா நமக்கு எடப்பாடி பழனிசாமி நடந்துகிட்டாருங்கிறதுக்காகத்தான் அந்த முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த அந்த வீட்டை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில வந்து 60 பேருக்கு மேல கள்ளச்சாராயம் குடிச்சு இறப்பு ஏற்பட்டது. அதற்கு அடுத்து விலைவாசி உயர்வெல்லாம் வந்து அதிகமா வந்து உயர்ந்தது. இதுக்கெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். ஒவ்வொரு மாவட்டம் புறம் வந்து நடத்தினார். ஆனா அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசினாங்களே தவிர யாருமே வந்து என்ன நோக்கத்திற்காக நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோமோ அந்த நோக்கத்திலிருந்து தவறிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க கொட்டுற மாதிரி கொட்டுங்க, நான் அழுகிறது மாதிரி அழுகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் சேர்ந்து ஒரு கள்ள உறவு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, பிளவுபட்ட அதிமுகவை ஒன்று சேர விடாம வைக்கிறதுல அவங்களுடைய திட்டம். இப்போ பிஜேபியோட அதிமுக கூட்டணியும் சேர்ந்துடக்கூடாது, ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுக இணைஞ்சிடக்கூடாது. இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை வைத்தா மட்டும்தான் திமுக வந்து மீண்டும் வந்து 2026 ஆட்சி கட்டில அமர முடியும். அந்த திட்டத்தை திமுக நிறைவேற்றுது. எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாரு. இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க தலைமை வகித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்கிறேன் திமுக அரசு சொல்ல எடப்பாடி பழனிசாமி தன் மீது வழக்குகள் எதுவும் பாய்ந்திடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுக்கிறாரு. நாளை ஒருவேளை திமுக ஆட்சியில வந்தாலுமே துணை முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்தால் போதும் என்ற நிலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில இருக்கிற அதிமுகவை யாரும் ஏத்துக்கிறல. தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை பொதுமக்களும் வந்து அதை ஏத்துக்கிறல. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையேற்ற மட்டும்தான் அதிமுக 2026 வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. தொண்டர்கள் விரும்புவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமை ஏற்க வேண்டும். ஓபிஎஸ் இல்லாமல் ஒரு அதிமுகவை நினைச்சு பார்க்கவே முடியாது. ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கனவு எந்த காலத்திலும் வந்து பலிக்காது. ஓபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு கழகம் ஒன்று சேர்ந்தால் அதிமுகவுக்கு நல்லது. இந்த பிளவுபட்ட தலைமையே இருக்குன்னு சொல்லி திமுக விரும்புவதை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவதால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக எந்த காலத்திலையும் வந்து வெற்றி பெறாது. எடப்பாடி பழனிசாமி கையிலேயே தொடர்ந்து அதிமுக இருந்தா சீக்கிரம் அழிந்து போயிடும் அப்படிங்கிறத நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மனம் விரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதிமுக ஓடிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு புதிய அதிமுக உருவாவதற்கான வழிவகைகள் வேறு வகையில நடந்துட்டு இருக்கு. அது பின்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.